நமது நாட்டை எப்போதுமே தாழ்த்தி பார்ப்பதில் அவருக்கு ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி. இப்பொழுதும் கூட ராகுல் காந்தி அவர்கள் வெளிநாடுகளுக்கெல்லாம் செல்லுகிற பொழுது அங்கே இருக்கிற நிருபர்களுக்கு, பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுக்கும் போது நம் நாட்டை பற்றி குற்றம் குறை சொல்லி தாழ்த்தி தான் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். எல்லோருமே வருத்தத்தோடு அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் போர் வருமா? டோக்லாங் என்ற இடத்திலே அந்த சில்க் ரோடு அமைக்கக்கூடிய பகுதியிலே இந்திய ராணுவ வீரர்களுக்கும் சீன ராணுவ வீரர்களுக்கும் ஒரு மோதல் நிலை உருவான பொழுது உலகமே பயந்து நடுங்கி, என்னடா இது, மிகப்பெரிய நாடுகள் இரண்டும் போருக்கு தயாராகிவிட்டனவா என்று குழப்பத்தில் இருக்கிற பொழுது சீன தூதர்களை தனியாக யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக சந்தித்து பேசியவர் தான் ராகுல் காந்தி. இது சமீபத்திய எடுத்துக்காட்டு. இப்படி பல்வேறு முறைகளை நாம் சொல்லலாம். மும்பையிலே தீவிரவாதிகள் வந்து தாக்குதல் நடத்தி ஏறத்தாழ 400க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்ட போது கூட எந்தவித கோபமும் அவர்கள் மேல் வெறுப்பும் அந்த தீவிரவாதிகளை அழிக்க வேண்டும் என்ற சிந்தனையும் இல்லாத ஒரு கட்சி தான் காங்கிரஸ் கட்சி. இன்றைக்கு புல்வாமா தாக்குதலுக்கு கிடைத்த பதிலடி வேறு, ஒரே தாக்குதலுக்கு கிடைத்த இந்தியா கொடுத்த பதிலடி வேறு. இது புதிய இந்தியா, மோடி இந்தியா. நான் சொல்வது காங்கிரஸ். இந்த காங்கிரஸ் தலைவருடைய நம் நாட்டை இழிவுபடுத்தக்கூடிய பேசக்கூடிய வார்த்தைகள் இன்னும் குறைந்தபாடு இல்லை. அதுதான் இப்ப ஒருத்தர் இருக்கார் புதுசா, ஷாம் பிட்ரோடா. அது நமக்கு யாருன்னு தெரியாது. ஆனா அது உள்ள போய் பார்க்கும்போது அவர் மிகப்பெரிய இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் ராஜீவ் காந்தி, சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய குரு ஷாம் பிட்ரோடா. அவர் பெரிய முக்கியத்துவமான ஆள் இல்லை. ஆனா காங்கிரஸ் தலைவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஆள் ஒரு கருத்தை சொல்லும் போது இது காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்துன்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஏற்கனவே முன்னாடியே சொன்னார், நாட்டில் பாரம்பரிய சொத்துக்களுக்கெல்லாம் வரி விதிக்கணும், எல்லாத்தையும் பிடிங்க அங்கே கொடுக்கணும், இதை பிடிங்க கொடுக்கணும், சொத்துக்களை பிரித்து கொடுக்கணும், வளங்களை பிரித்து கொடுக்கணும். ஒரு ஜனநாயக நாட்டில் என்னெல்லாம் செய்யக்கூடாதோ அதை மாவோயிஸ்ட் சிந்தனையை போல மனசில் வச்சுக்கிட்டு சொல்லக்கூடிய ஆள் தான் அந்த ஷாம் பிட்ரோடா. அவருக்கு இந்தியாவுக்கு என்ன சம்பந்தம் இல்லை. என்னைக்கோ வர்றாரு, என்னைக்கோ போறாரு, முக்கால்வாசி வெளிநாடுகளில் தான் இருக்கார். இப்போ அவர் சமீபத்தில் என்ன சொல்லியிருக்கிறாரு நம்ம கூட மறந்துட்டோம். ஏன்னா 10-15 நாள் ஆயிடுச்சு. ஒரு பக்கம் தென்னிந்திய மக்கள் எல்லாம் கருப்பர்கள், ஆப்பிரிக்கா மாதிரி. அப்படியே ஒரு பக்கம் கிழக்க பார்த்தா சைனா மாதிரி, நடுவில் இருக்கவங்க எல்லாம் யூரோப்பியன் மாதிரி, மேற்கு இருக்கவங்க எல்லாம் அரேபியன் மாதிரி. இப்படி நம்ம ஒரு நாடு ஒரு மக்கள் என்ற சிந்தனையில் வாழக்கூடிய நம்மை 4 பிரிவுகளாக பிரித்து பார்க்கக்கூடிய ஆசை அவர் வார்த்தைகள்ல வந்துச்சுன்னா அது மனசுல இருந்து வந்ததுதான், அவர் மூளையிலிருந்து தான் வந்திருக்கும். இது தனிப்பட்ட முறையில் திடீர்னு கனவு கண்டு சொல்றது இல்ல. திட்டம் போட்டு உட்கார்ந்து பேசி 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 நம்ம நாட்டை பிரித்து பார்ப்பது எப்படியெல்லாம் பிரிக்க முடியும் அப்படின்னு திட்டம் போட்ட ஒரு சதி செயல் தான் அந்த ஷாம் பிட்ரோடோட வார்த்தைக்கு. இதே வார்த்தையும் ஒரு பிஜேபியினுடைய தலைவர்கள் யாராவது சொல்லியிருந்தாலோ அல்லது பிஜேபி கூட்டணி கட்சி தலைவர்கள் யாராவது சொல்லியிருந்தாலோ தமிழ்நாடு கொந்தளிச்சிடும். அப்படியோ முதலமைச்சர் ஸ்டாலின் உடனே கடிதம் எழுதியிருப்பாரு, மிரட்டி இருப்பாரு, நாங்கள் இந்தியா நாட்டை காக்க போகிறேன், இப்போ இந்த நேரத்தில் பார்த்து இப்படி சொல்லிவிட்டீர்களே அப்படின்னு அவர் பேசியிருப்பார். நம்ம வைகோலாம் அப்படியே புரண்டு எழுந்திருப்பாரு, தமிழினத்தை பார்த்து நீங்கள் நீக்குறோம் என்று சொல்லிவிட்டீர்களா என்று அவரு குரல் கொடுத்திருப்பாரு. அண்ணன் சீமான் உள்பட, திருமாவளவன் உள்பட இங்க இருக்கிற கட்சிகள் எல்லாம் மிகப்பெரிய கோஷம் போட்டு கூட்டு போராட்டம் நடத்தியிருப்பாங்க. எல்லாமே இந்த உலகத்துல எல்லாம் மனித ஜென்மம் தான், அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனா நம்மளை பிரிச்சு பார்க்க வேண்டிய அந்த எண்ண சிந்தனைய நம்ம கண்டிச்சு தானே ஆகணும். நம்மளாம் இந்தியர்கள் அப்படிங்கிறதுனால உலகம் நம்மளை மதிக்குது, உலகம் நம்மளை போட்டுறது, இந்தியாவை பார்த்து பயப்படுது, அல்லது இந்தியாவை பயன்படுத்துது, அல்ல நம்ம மற்ற நாடுகளை பயன்படுத்திக்கிறோம் நம்ம நாட்டு மக்களுக்காக. ஒரு வார்த்தை பேசலையே முதலமைச்சர்ல இருந்து அந்த கூட்டணி கட்சிக்காரங்க ஒரு வார்த்தை கண்டிச்சு பேசல. இதே இது ஒரு பிஜேபி தலைவர் பேசியிருந்தால் இங்க ஒரு மிகப்பெரிய பூகம்பமே வெடிச்சிருக்கும்.